சின்ன வயசுல தமிழ் படிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், நிலங்களை பத்தி. அதாவது கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நிலமும் நிலம் சார்ந்த பகுதிகளும் இந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தற்போதைக்கு ரஜினியும் ரஜினி சார்ந்த செய்திகளும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. முதல் விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள் நதிகள் இணைப்புக்கு 1 கோடி தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஐயா கண்ணு இப்போதைக்கு பேசியிருக்காருங்க. விவசாயிகளுக்கு ஆதரவா தொடர்ந்து பல கோரிக்கைகள் வச்சு அதுக்காக போராட்டங்கள் நடத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு அவர்கள், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்து நடிகர் ரஜினிகாந்தை போயஸ் கார்டன்ல அவரோட வீட்டுல சந்திச்சிருக்காரு. அப்பதான் இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கறத பிரதமர் கிட்ட கொடுங்க, அது மட்டும் இல்லாம விவசாயிகளோட கடனை தள்ளுபடி செய்யணும், நதிகளை இணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் பிரதமர் கிட்ட வலியுறுத்துங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்லி ஐயா கண்ணு சொல்லியிருக்காரு. காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளை தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி எங்ககிட்ட சொன்னாருன்னு சொல்லி ஐயா கண்ணு அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இதை வச்சு இன்னொரு முக்கியமான ஒருத்தர் போட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட், அதுவும் தற்போதைக்கு வைரலா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அந்த இன்னொருத்தரும் விவசாயிகளுக்காக போராடுறவர் PR பாண்டியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காவிரி நீர் கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகளுக்காக போராடிட்டு இருக்கிறதுல இவரும் முக்கியமான ஒருத்தர். இப்போ அவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசே நதிகளை இணைக்கிறதுக்கு தயாரா இல்ல, இவங்க எங்க போய் இணைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. காவிரி நீர் தமிழகம் வர்றதை தடுத்து அணை கட்டி அங்க வச்சிருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசே மறுக்குது. காவிரி நீர் கேட்டா தமிழ்னோட சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுது, தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்பெல்லாம் வாய் திறக்காத ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் கொடுத்து இப்ப நதிகளை இணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா கண்ணு அவர்களே, காவிரியில அணை கட்டாதன்னு சொல்லி உங்க ரஜினியை சொல்லுங்க. நதிகள் இணைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். காவிரி நீர் இல்லாம தமிழகம் இல்லை, அதை விட்டுட்டு விளம்பரத்துக்காக காவிரி போராட்டத்தெல்லாம் நீங்க திசை திருப்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி PR பாண்டியனுக்கு ஆதரவா இருக்கிற மயூதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினியை போய் பார்க்கறதுனா பார்க்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விளம்பர வேலை? காவிரி நதி நீர் அப்படின்றது தமிழர்களோட உரிமை, அதை தடுக்கிறத பத்தி கேட்கறதுக்கு அவருக்கு முடியல, அவர்கிட்ட போய் நீங்க கையேந்திரீங்க விளம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லி இதை விட கொஞ்சம் காரமான மொழியிலேயே ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் ஐயா கண்ணு ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு விதமான சலசலப்பை உருவாக்கி இருக்கு. அவங்களும் PR பாண்டியனுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு வராங்களாமா. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான போட்டியும் பொறாமையும் இருக்குமோ அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது. எது எப்படி இருந்தாலும் விவசாயி நல்லா இருந்தா சரிதான். இனி மோடி அவர்களை பார்த்து மீடியாக்கள் பயந்து சாகின்றன. எப்படி ஜெயலலிதா ஒரு கண்ட்ரோலில் மீடியாக்கள் வச்சுருந்தாங்களோ, தமிழக மீடியாக்கள், நான் மீடியாலே சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய மீடியாவில் அவங்கள பார்த்து நீங்கள் ஜெயலலிதாவை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நான் குற்றம் சாட்டுகிறேன், இந்த பெரிய மீடியாக்கள் மோடி அவர்களுக்கு பயந்து சாகின்றன.